வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை, அதை பற்றிய ஒரு சின்ன செய்திங்க. அதாவது இந்து மகா பெருங்கடலில் மொரிஷியஸ், மடகாஸ்கர்னு நிறையா தீவுகளாக இருக்குல்ல, அதில் டோடோ அப்படின்னு ஒரு பறவை இனம் வாழ்ந்துட்டு வந்தது. அது எப்படி இருக்கும்னா, நம்ம வாத்து மாதிரி இருக்கும், ஆனால் வாத்தை விட பெருசாக இருக்கும். நம்ம நெருப்பு கோழி மாதிரி இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு 15லேருந்து 20 கிலோ எடை இருக்கும். சின்ன ரெக்கை இருக்கிறனால, வெயிட் அதிகமாக இருக்கிறனால அதனால் பறக்க முடியாது. கிட்டத்தட்ட நடந்தே தான் போகும். அதனுடைய இயல்பு தான். அந்த தீவில் தனிக்காட்டு ராஜாவா ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கள்னு இயற்கை வளத்தை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அருமையாக சுகபோகமாக வாழ்ந்துட்டு வந்தது. ஏன்னா அந்த இடத்துல மனித நடமாட்டமே கிடையாது. அது வரைக்கும் நாடு பிடிக்கும் ஆசையில் தரைத்தளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பலரும் கப்பலில் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு டச்சுக்காரங்க வந்து சேர்றாங்க. அது வரைக்கும் அந்த பழங்குடியினரும் அந்த பறவைகளும் பரம சௌக்கியமாக இருந்தாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பழங்குடிகள் இந்த பறவைகளை உணவாக்குவது கிடையாது. அது ஒரு தார்மீகமான பொறுப்பான ஒரு விஷயம். டச்சுக்காரங்க வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, நாட்டை பார்த்த உடனே, தீவை பார்த்த உடனே அதில் இருக்க வளங்களை எல்லாம் அனுபவிக்க ஆரம்பித்து மெல்ல நடக்கக்கூடிய இந்த பறவைகள் பாருங்கள், இது வரைக்கும் தனியாக வாழ்ந்ததுனால மனிதர்களை பார்த்த உடனே அண்டி வருது. எதுக்கு வருதுன்னா, ஏதோ ஒரு நட்பு, நமக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, நம்மளை பாதுகாப்பாங்கங்கிற ஏதோ ஒரு ஞாபகத்தில் பக்கத்தில் வருது. இவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியுது, இவ்வளோ கிட்ட வருது, தானாக வந்து மாட்டிக்குது. வலிய வர்ற ஸ்ரீதேவியை உதைக்கலாமாங்கிற மாதிரி அந்த பறவைகளை இவங்க மெல்ல உணவாக்கி பழகிட்டாங்க. இந்த பறவை இனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அழிக்க ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, கல்வாரி அப்படின்னு அங்கே ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா, செம ஸ்ட்ராங்காக, பயங்கர ஸ்ட்ராங்கான மரம். ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குமா. அந்த மரம் கப்பல் கட்டுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நிறைய பயன்படும். அதனுடைய காய்கள், பழங்கள் எல்லாம் தானாக முத்தி கீழே விழுந்தாலும், மண்ணில் விழுந்தாலும், வசதியாக இருந்தாலும் முளைக்காதான். அந்த கல்வாரி மரத்தினுடைய பழத்தில் உள்ள கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி பெரிய பழமாக இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்குமா. அதை இந்த டோடோ பறவைகள் சாப்பிட்டுட்டு கொட்டைகளை வந்து ஜீரணிக்க முடியாமல் வயிற்றுக்குள்ளே போய் சில கெமிக்கல் ரியாக்ஷன், நொதித்தல் அல்லது ஃபெர்மெண்டேஷன் என்ற ஒரு நிலையை அடைந்து அதன் பிறகு அந்த கெட்டித்தன்மை மிருதுவாக்கப்பட்டு தளர்த்தப்பட்டு எச்சங்களில் வெளியே வந்து முளைக்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு அதிசயமான விஷயம். இந்த டச்சுக்காரங்கள் வந்த பிறகு பழங்குடியினரை வந்து ஈஸியாக அடக்கிட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட துப்பாக்கி அதெல்லாம் இருக்கு, அவங்கக்கிட்ட அதெல்லாம் இல்லை. இன்னும் அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் அதை கிட்டத்தட்ட ஒரு காலனி ஆதிக்கம் மாதிரி மாற்றிட்டாங்க. இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆக மொத்தம் அந்த பறவைகள் உணவானதுனால கடைசி பறவை என்னைக்கு இறந்ததோ அதோடு அதனுடைய வம்சம் ஒழிஞ்சதோ அதில் இருந்து கல்வாரி மரங்கள் முளைப்பதை நிறுத்திவிட்டன. ஏற்கனவே இருக்க மரம் தான் இருந்திருக்கும், அதெல்லாம் வெட்டின பிறகு புதிய கல்வாரி மரங்களே கிடையாது அப்படிங்கிறத பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த கல்வாரி மரத்தையும் சரி, டோடோ பறவையும் சரி, வேறு ஏதாவது அந்த டிஎன்ஏ பயன்படுத்தி உருவாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால முடியல. ஒரு சாதாரண டோடோ பறவை கல்வாரியினுடைய அந்த கொட்டையை தளர்த்தி முளைக்க வைக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம ஐயா கோவை சதாசிவம் அவர்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ணேன். அவர் கொடுத்த சில யோசனைகளை இதில் பயன்படுத்தியிருக்கேன். ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதோடு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.